ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ஹேமர் அப்படிங்கிற புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே இந்த உலகம் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் தான் 10 நைட்ஸ் இந்த கான்டினென்ட்டோட பாதுகாவலர்கள். ஆனால் இங்கே நான் மட்டும்தான் இப்போ சர்வே ஆகியிருக்கேன். மீதி எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் என்னோட மானாவும் தீரப்போகுது. அப்புறம் இந்த இடமே இப்ப நடந்த வார்னால இறந்தவங்களோட டெட் பாடிஸ் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இந்த மொத்த அழிவுக்கும் யாரு காரணம் அப்படின்னா அது ஒருத்தன். அதுதான் இந்த குளுட்டோனி. இவன் தான் இந்த டீமன் பீஸ்ட் லார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் டே ஹியூமன் உன்னோட பேரை சொல்லு அப்படிங்குது. இதுதான் நம்ம ஹீரோ. அந்த பீஸ்டும் டே நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை அக்னாலஜி பண்ணிக்கிறேன். அப்புறம் உனக்கு தான் தெரியுமே நீ என்னதான் இந்த ஹியூமன் ரேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் வாய மூடுற அப்படின்ட்டு அவனோட ஹேமர் எடுத்துக்கிட்டு இந்தா வாங்கியா இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு தண்டர் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்றான். அந்த டீமனும் நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுத்துட்டு டே ஹியூமன் உன்னோட தோல்வியை ஒத்துக்கா, உன்னோட இந்த அட்டாக்லாம் என் மேல யூஸ் ஆகாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் வாய மூடுற அப்படின்ட்டு மீட்டியா ஸ்ட்ரைக் அப்படின்னு அந்த டீமனை அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளவுதான், அந்த டீமனோட தலை ரெண்டா பொழந்து அது செத்து போச்சு. நம்ம ஹீரோவும் முட்டா பையன் கத்திட்டே கிடக்குறான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டீமன் மேல ஒரு தண்டர் வந்து இறங்கி அங்க ஒரு பிளாஸ்ட். நம்ம ஹீரோவும் அவனோட சத்தம் அடங்கிருச்சு அப்படின்ட்டு சரி ரைட்டு இப்ப நானும் சாவ வேண்டிய நேரம் வந்துருச்சாட்டங்குது. இப்ப என்கிட்ட மானாவும் இல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் இந்த மானா ட்ரைனிங்க நோபுல்ஸ் அப்புறம் நைட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க. நான் நிறைய டைம் அடிபட்டு மிதிப்பட்டு நானே சொந்தமா இதை கத்துக்கிட்டேன். என்னோட growthக்கும் ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா இந்த டாப் நைட்ல சேர்ந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இப்ப இங்க இருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னோட லைஃப்ல எனக்கு நிறைய ரெக்ரெட்ஸ் இருக்கு. நான் மட்டும் என்னோட யங் ஏஜ்ல இருந்து ப்ராப்பரான ட்ரைனிங்ல வளர்ந்திருந்தேன் அப்படின்னா என்னால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த மொத்த கான்டினென்ட். அப்புறம் இதுல இருக்க மக்கள் எல்லாத்தையும் என்னால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும். இப்ப என்கிட்ட இருக்க மானா ஃபுல்லா தீர போகுது. அந்த குளுட்டோனி டீமன் பீஸ்ட் லார்டு அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிபயங்கரமா இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் அவன் அந்த டீமன்ஸ்ல இருக்க 7 கமாண்டர்ல ஒருத்த மட்டும்தான். அப்படின்னா அங்க மீதி இருக்க அந்த டீமன் பீஸ்ட் லார்டு அவனுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. அதை நினைச்சாவே டெரிஃபையிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட லாஸ்ட் ஒரு சில வார்த்தையை பேசிட்டு இருக்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோவை டே டைனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன யாரா கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பாக்குறான். அங்க ஒரு வயசானவரும் டே நீ இன்னும் உயிரோடவா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இவரு வந்து ஈஸ்ட் கார்டு வென் வேலண்டினாவோட ஸ்வாடு மாஸ்டர். அந்த ஸ்வாடு மாஸ்டரும் டே நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணும், நான் சாவறதுக்கு முன்னாடி கேட்கணும் அப்படின்ட்டு நீ எதுக்காக இந்த பேட்டில் கடைசி வரைக்கும் நின்று ஃபைட் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் என்னது யோ பெருசே இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்வாடு மாஸ்டரும் டே நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து தானே வந்தியான், நீ எதை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புற, உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடி நீ எதை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் சரி நீயும் சாவும் போது கேட்குற உன் கடைசி ஆசையாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் எப்போ எம்பாரிஸ் ஆகிறனோ அங்கேருந்து ஓட மாட்டேன். அப்புறம் நான் முட்டாளுங்க எல்லாத்தையும் வெறுப்பேன். அப்புறம் நான் ஒரு மேனா டிக்னிட்டியோட ஒரு ஃபைட் நடக்கும் போது அங்கிருந்து ஓட மாட்டேன், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த பெருசும் கத்தி சிரிச்சுக்கிட்டே நல்லது உன்னோட ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் யோ பெருசே நீ இந்த நிலைமையிலையும் இவ்வளவு சத்தமா சிரிக்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெருசும் சரி நான் என்னோட ப்ரைடையும் என்னோட பாத்தையும் நான் உனக்கு தரேன், நீ ஒரு டாப் நைட் ஆகிறதுக்கு அது வழி நடத்தும். அப்புறம் நீ திரும்ப போனோட்டி என்னை வந்து ஒரு டைம் பாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் பெருசே நீ என்ன பேசிட்டு இருக்கிற, அடிப்பட்டத்துல மண்டை ஏதாவது குழம்பு போச்சா அப்படிங்கிறான். அந்த பெருசும் டே நான் சொல்றத கேளு, நீ பாஸ்ட்டுக்கு போனோட்டி என்னை வந்து சந்திக்கணும். அப்ப என்கிட்ட நீ இந்த சீக்கிரட்டை சொல்லணும் அப்படின்ட்டு என்னோட டாட்டரை வந்து நான் லைலா அப்படின்னு கூப்பிடுவேன். அப்புறம் என்னோட பொண்ணு என்ன என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஃப்ளவரோட பேரை வச்சு என்ன கூப்பிடுவா. ஆனா நான் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ளவரே எனக்கு பிடிக்காது. டே ரொம்ப முக்கியமான சீக்கிரட்டை சொல்லியிருக்கேன், இதை மறந்து தொலைச்சிடாத, சீக்கிரமா பாஸ்ட்டுக்கு போனோட்டி என்னை வந்து கண்டுபிடி அப்படின்ட்டு அவர் கையில வச்சு அந்த ரிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அடங்குது. நம்ம ஹீரோவும் இல்ல இங்க என்ன நடக்குது, என்னோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, நானும் சாகரனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட சின்ன வயசுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோவும் கண்ணு முழிச்சு இந்த ரூம் இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, ஓ அப்படின்னா நான் செத்தேன் அப்படிங்கறதெல்லாம் கனவு தானா, நான் இப்ப செத்து போயிட்டேன்னா கூட ரொம்ப பரவாயில்லாம், ஏன்னா என்னோட பாஸ்ட்ல இந்த நாள்ல தான் என்னோட சிஸ்டர் லே இறந்தா. அந்த பைத்தியக்காரனுங்க அவனுங்க தான் என் சிஸ்டர் லேவோட
ஹீரோவோட சாவுக்கு காரணம். என்னால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஒரே ஒரு சின்ன கோல்டன் ரிங்குக்காக எங்களை போட்டு அப்படி அடிச்சானுங்க. என்ன காப்பாத்துறதுக்காக என்னோட சிஸ்டர் அந்த அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப இறந்துட்டா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒரு மொட்டை அந்த கதவை எட்டி வச்சுட்டு, டேய் நாங்க தான்டா உல்ஃப் கேங்கு, அவ மறுபடியும் அதை பண்ணணும்னு நினைச்சாலா, என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, என்ன தைரியம் இருந்தா நீ சொகுசா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எட்டி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம 5-6 நாளா என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன என் சிஸ்டர் காப்பாத்துறதுக்காக இவனுங்க கிட்ட மாட்டி என்னோட சிஸ்டரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் நிறையவே இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அந்த மொட்டை கூட வந்து அல்ல கையும், பாஸ் உங்களோட இந்த ஒரு கிக்கு இதுவே அவளை கொல்றதுக்கு போதும் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், டே என்னோட கிக்கோட பவர் என்னன்னு பாத்தியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இந்த பைத்தியக்காரனுங்க என்னோட சிஸ்டர் செத்தோட்டி கூட விடாம அவளோட உடம்ப இங்க இருந்து எடுத்துட்டு போக பார்த்தானுங்க அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், என்னடா இவ ஏற்கனவே செத்துட்டாளா அப்படிங்கிறான். அந்த அல்ல கையும், ஆமா பாஸ் இவ செத்துட்டா, இருந்தாலும் இவளோட பாடியை கொண்டு போய் நம்ம வித்தோம் அப்படின்னா நாம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல என்னால எதையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இது என்னோட ட்ரீமா இருந்தா கூட பரவாயில்லாம், நான் இப்ப மூவ் ஆகணும், ப்ளீஸ் மூவ் ஆயிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட கையை மூவ் பண்ண பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில மேஜிக் பவர். நம்ம ஹீரோவும், என்னால மூவ் பண்ண முடியுது, டே நிறுத்துறா அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ல இருந்து எகிரி அந்த அல்ல கையோட வயிற்றுலயே போய் நம்ம ஹீரோ முட்டிட்டான். அந்த அல்ல கையும் பொறநாடி போய் விழுந்துட்டு, என்னது இவனால எப்படி மூவ் பண்ண முடியுது, இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, டே என்னோட வழியை விட்டு நவுந்து போ, நான் உனக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டர் மேல எந்த அடியும் படாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அவனுங்க 2 பேரும் கடுப்பாயிட்டு அந்த அல்ல கையும், டே பைத்தியக்கார பையனு அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், அந்த பொணத்தை நீயே வச்சுக்க அப்படின்ட்டு அங்கிருந்து போறானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, இங்க என்ன நடக்குது, இப்ப நான் என்னோட பாஸ்ட்ல தான் இருக்கேன், இந்த டைம்ல என்னோட நைட் மேர் முடியாது, அது எப்படி முடிஞ்சிச்சு, அப்புறம் என்னோட கையில என்னது மானா, என்னால இந்த ஏஜ்ல மானாவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கான காரணம் அந்த ஸ்வாடு மாஸ்டர் என்ன திரும்ப வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அப்ப நான் உண்மையிலேயே பாஸ்டுக்கு வந்துட்டேனா, இது எல்லாமே உண்மையா, அப்படின்னா என்னால பாஸ்ட சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல இல்ல டே கிளவா, என்ன நீ இன்னும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அமுச்சு வச்சிருக்க மாட்ட, எல்லா டைமும் ஏன் எனக்கு இப்படியே நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அழுந்துகிட்டு வாயில இருந்து ரத்தத்தை காக்குறான். நம்ம ஹீரோவும், இல்ல என்னோட பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு, அப்புறம் நான் இப்ப கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, நான் இப்ப என்னோட ஒர்க்ல தான் கவனமா இருக்கணும், இந்த டைமாவது நான் என்னோட சிஸ்டரை ப்ராப்பரா சென்ட் பண்ணி வைக்கணும், போன லைஃப்ல தான் என்னோட சிஸ்டரை என்னால கரெக்டா சென்ட் ஆஃப் பண்ண முடியல, அப்புறம் அந்த பெருசும் என்ன சீக்கிரமா வந்து கண்டுபிடி அப்படின்னு சொன்னாரு. அந்த ஈஸ்ட் கார்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஆனா நான் அது வரைக்கும் சும்மா இருக்க போறது இல்ல, இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க போறேன், அந்த உல்ஃப் கேங்கு அவனுங்க தான் என்னோட சிஸ்டரை கொன்னானுங்க, நான் அவனுங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், நான் அவனுங்களோட முதுகெலும்பை உடைச்சி படுத்த படுக்கைய மாத்தி சாவ விட கொடூரமான வழியை தர போறேன், இந்த டைம் நான் அவங்களுக்கு ப்ராப்பரான ரிவெஞ்ச் தர போறேன் அப்படின்ட்டு, ஆனா இப்ப நான் என்னோட சிஸ்டரை சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறான். கைஸ் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த அசாசின் மான்வா நான் ஒரு எபிசோடு ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எடிட் பண்ணியே வச்சுட்டேன், அதையும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அந்த அசாசின் மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நானும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அது ஒர்க் பண்ணியிருக்கேன், அது வேஸ்ட்டாக போகக்கூடாது, அதனால அந்த அசாசின் மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இந்த மான்வா பிடிச்சிருந்துச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இனிமேல் டெய்லி இந்த மான்வா பார்க்கலாம். அப்படி இல்லை இந்த மான்வாவும் வேற சேனல்ல போட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருங்க கைஸ். நானும் நிறைய சேனல்ல செக் பண்ணி பார்த்துட்டேன், இல்லாத மான்வாவை தான் நானும் எடுக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்காங்க, என்ன கைஸ் பண்ணட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நம்பலாம். சரி ஓகே, இந்த ஹேமர் மான்வா வேற ஏதாவது சேனல்ல போட்டு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இதுவும் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வேற மான்வா தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நாம இந்த மான்வா டெய்லியும் பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.